ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் இப்போ கொத்து பரோட்டா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இது கூட வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமும் கேரட்டும் ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். கொத்து பரோட்டாலாம் வந்து நான் பிள்ளைங்க கேட்குறாங்க, விரும்பி கேட்குறாங்கன்னு தான் செய்கிறேன். நான் வெளியே மேக்ஸிமம் வாங்கி தர மாட்டேன். வீட்டிலே முடிஞ்ச வரையும் செய்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸுக்கு எப்பவும் வெளியே எதுவும் அவசரப்பட்டு வாங்காதீங்க. வீட்டிலே முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் வர மாதிரி. நான் அப்படி தான் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். நான் செய்கிறது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. கொத்து பரோட்டான்னு பேர் சொன்னாலே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல். அதனால் கூட பிடிச்சிருக்கோ என்னமோ. ஆனால் விரும்பி சாப்பிட்றாங்கன்னும் போது நமக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தானே. அதனால தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் நான் நார்மலாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை சாப் பண்ண சின்ன வெங்காயமும் கேரட்டும் போட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் மசாலா ஐட்டங்கள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் லைட்டாக, கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலே ஒரு 2 மினிட்ஸ் எல்லாமே வதக்கிக்கணும். நான் செய்கிறது பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்குன்னும் போது அதுதான் அதை விட என்ன இருக்குது, நமக்கும் அது ஒரு ஹாப்பி தானே. நம்ம செஞ்சு தரது பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்னு. அவங்க சாப்பிட்றாங்கன்னா நம்மளும் வீட்டிலேயே எதாவது ட்ரை பண்ணலாம். இந்த கொத்து பரோட்டா நான் வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இவங்க வந்து என் புள்ள வந்து நானும் வந்து பண்ணுறேம்மான்ட்டு வந்து அவங்களும் போட்டாங்க. போட்டுட்டு அதை கிளற முடில, ஹைட்டு பத்தலை. சரி போதும்பா நீங்கள் போட்டது அப்படின்னு நானே வந்துட்டேன் அப்புறம் திரும்ப. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த கொத்து பரோட்டா, அந்த மசாலா ஐட்டங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நான் வீட்டில் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். டேஸ்ட் இனிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும். காரம் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ வந்து மேலே டெக்கரேஷனுக்கு கொத்தமல்லியை கொஞ்சம் தூவிட்டு கடையில் பார்க்குற மாதிரியே கொத்து பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. இதை பார்த்தாலே அவங்களுக்கு கடையில் பார்க்குற மாதிரியே இருக்கிறதுனாலே சாப்பிடுவாங்க போல். இப்போ கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.